ஹாய் ஹலோ. எனக்கு வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து மீன்லாம் வாங்கி வச்சுட்டாரு. சரி என்ன பண்ணலாம், பூரி பண்ணுவோமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கடகடன்னு மடமடன்னு எடுத்து அந்த மாவெல்லாம் பிசைய ஆரம்பித்தாச்சு. நம்மளுக்கு வராததை எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் வாங்க அப்படின்ட்டு ஃபேமிலியாக சேர்ந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று எப்படியோ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, அண்ட் செகண்ட் ஒன்று ஆஸ் யூஷுவல் வரவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, பொரிச்சு எடுக்கலாமா? எஸ், பொரிக்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா புசு புசுன்னு பூரி சூப்பராக வந்துருச்சு. அதை அழகாக பொரித்து எடுத்துட்டேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஷெலினாக்கு தான் போட்டு கொடுத்த உடனே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுத்துட்டேன். ஃபிஷ்ஷை வந்து நல்லா பெருசாகவே இருந்தது, பார்க்க ஒரு 4 தான் இருந்தது. ஓகே, அது ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். அதில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்த உடனே நம்மளும் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் சாப் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனியன்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி சின்ன வெங்காயம்லாம் எடுத்து மிளகாலாம் வச்சு அதை அரைச்சி நம்ம மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது மசாலா வந்து வீட்டில் அரைச்சி பண்ணால் தான் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் மசாலாஸ்லாம் வீட்லேயே ட்ரை பண்ணுவேன். அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது செகண்டரி, ஆனால் வீட்டில் பண்ணணும் எதுனாலும். ஸோ அதே மாதிரி நல்லா பொரித்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அப்பா என்ன ஒரு வாசனை தெரியுமா. பொரித்து எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க, காவியா. ஸோ அவங்க வந்து பட்டாஸ் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் பசங்களை நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். வர வழியில் அப்படியே நல்லா சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் பசங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸு கொடுத்தோடனே செம்ம ஹாப்பி. அப்படியே வந்து நைட்டு வரைக்கும் அப்படியே முடிஞ்சிருச்சு இந்த நைட்டு. அண்ட் பெட் டைம் ஸ்டோரி என்ன சொல்கிறான்னு கிடைக்கும்போது நான் டக்குன்னு அதை என்னோட மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து எனக்கு தூங்க வைப்பான் பெட் டைம் ஸ்டோரி சொல்லி. ஸோ இந்த விலாக் அப்படி முடியுது. பாய்.